வணக்கம் பட்டாபிராமன் சார். வணக்கம் சரத்குமார் சார். வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகாம் எதிர்க்கிறாங்க தமிழக அரசு. உச்ச நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்துல. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுடைய சாராம்சத்துக்கும் பிரின்சிபலுக்கும் முற்றிலும் விரோதமான முறையில் இவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சட்ட விரோதமானது. பேசிக்கலியே பார்த்தாலே இந்த விஷயத்தையே தடை செய்யணும்னு சொல்லிட்டு மேலான கருத்து. மக்கள் விரோத நடவடிக்கையை செய்யக்கூடியதே இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றது தான். அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ ஓட்டு திருட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க கரெக்டான முறையில் ஃபார்வர்ட் பண்ணாதான், அதாவது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான். இத்தனை ஓட்டு 67 லட்சம் ஓட்டுகளா இருக்கட்டும், ஒரு ஓட்டா இருக்கட்டும், லீகலா கொடுக்கக்கூடிய ஒரு ஓட்டா இருக்கட்டும், அந்த ஓட்டம் நடைமுறைகளுக்கு உட்பட்டது தான். இல்ல சார், உச்ச நீதிமன்றத்துக்கு இறுதி தீர்ப்பே வராத நிலையில தமிழ்நாட்டில் அவசியம் இல்ல. உச்ச நீதிமன்றம்ன்றது ஒரு அட்டானமஸ் பாடி, எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு அட்டானமஸ் பாடி. எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கைகள்ல நடைமுறைகள்ல ஏதாவது அடிப்படை ஆதாரம் எதிராக இருந்ததுன்னா மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தை நாட முடியும். இவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போடுறதே அரசியல் சட்டத்துக்கும் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைப்படி ஒரு கட்சியை பதிவு பண்ணும்போது ஒத்துக்கொண்டு தான் பதிவு பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு விரோதமா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை முற்றிலும் சட்ட விரோதமானது. இல்ல, தீர்ப்பே வராத நிலைமையில எப்படி தமிழகத்துல மேற்கொள்வது? அது தீர்ப்பே தேவையில்லை. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் ரோல்ஸ் செக் பண்றது முறைப்படி இருக்கான்னு பாக்குறது எலெக்ஷன் கமிஷனோட பிரத்யேகமான உரிமை. எலெக்ஷன் கமிஷனோட பிரத்யேகமான உரிமையில யாரும் தலையிடுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பீகார்ல செயல்பட்டது போல தமிழகத்துல செயல்படுத்தி விட மாட்டோம் அப்படின்னு தமிழக, அதாவது பீகார்ல செயல்படுறதுக்கும் தமிழ்நாட்டுல செயல்படுறதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். வேலூர்லயும் திருப்பூர்லயும் எத்தனையோ ஆதார் கார்டு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அத்தனையோ ஆதார் கார்டு போலியான இதுல எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் போக்கஸ். அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெகு விரைவில். அதாவது என்னன்னா, சட்டவிரோதமான நடவடிக்கைகள். ஒருத்தர் பங்களாதேஷ்ல குடியுரிமை பெற்றிருக்காங்க. 76 பேரோ 75 பேரோ. அவங்க இந்தியாவில் இந்தியாவோட ஆதார் கார்டை கையில வச்சிருக்காங்க. இது விஷயமா மெட்ராஸ்லயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க பெயில்ல இருக்காங்க. ஆனா பெயில எக்ஸிக்யூட் பண்ணவும் இல்லை. பெயில் நடைமுறைக்கு உட்பட்டு கோர்ட்ல சரண்டரும் ஆகல பங்களாதேஷை சேர்ந்தவர்கள். நான் பங்களாதேஷ் மட்டும் சொல்லல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இன்னும் எத்தனையோ வெளிநாட்டினர் இந்தியாவோட குடியுரிமை இந்த மாதிரி தப்பான முறையில பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப இந்த எஸ்ஐஆர் செக் பண்ண வேண்டியது அவசியமானது. பிரத்யேகமான உரிமை, எலெக்ஷன் கமிஷனோட பிரத்யேகமான உரிமை, பெராகட்டிவ் ரைட். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அதுல ஏதாவது முறைகேடு இருக்கு, ஏதாவது நடைமுறை இதுல விரோதமா இருக்குன்னா அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமே தவிர எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இவங்க போனாலும் சுப்ரீம் கோர்ட்ல இவங்களுக்கு எதிராக தான் பதில் வரும். தீர்ப்புகளும் அந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட ஒரு பாடி, அட்டானமஸ் பாடி, சுயாட்சியான ஒரு பாடி. ஜுடிஷியரின்றதும் ஒரு சுயாட்சியான பாடி, அட்டானமஸ் பாடி. They cannot overlap each other. நேர்மையான தேர்தல் நடத்தணும் சார். ஆனா உரிய அவகாசம் வேணும்னா தமிழக அரசு என்னங்க அவகாசம் வேணும்? இப்போ என்னங்க அவகாசம் வேணும்? வருஷம் நடக்கக்கூடிய விஷயத்தானுங்க. ஜனவரி மாசத்துல ஒரு செக் பண்ணுவாங்க. ஜனவரி மாசத்துல செக் பண்ணும்போது போன தடவை ஜனவரி மாசம் செக் பண்ணதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? போன தடவை லோக்சபா எலெக்ஷன் வச்சிருந்தா செக் பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. இப்போ அதே தான் சொல்றாங்க. பிரத்யேகமான எலெக்ஷன் கமிஷனோட பிரத்யேகமான உரிமையை யாரும் மறுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கைகளை ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக்க சொல்லி தான் இது பண்ண முடியுமே தவிர நீங்க எஸ்ஐஆர் நடத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு உரிமை கிடையாது உங்களுக்கு இந்த சென்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இதை சொல்றதே தவறு. முதல்ல இதுக்கே அந்த கட்சிகளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன்ல டிஎன் சேஷன் மாதிரி இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க பேசியிருந்தாங்கன்னா காத்தால இவங்க பேட்டி கொடுத்தாங்கன்னா மத்தியானமே ஷோகாஸ் நோட்டீஸ் பாஸ் ஆயிருக்கும். பிரத்யேகமான உரிமை ஒரு எலெக்ஷன் கமிஷனோட எப்படி ஒரு அரசியல் கட்சியோட உரிமையை பாதிக்கக்கூடாதோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய ஆதாரபூர்வமான அமைப்பு, அரசியலமைப்பு சம்பந்தமானது. அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கும் கிடையாது. உங்களுக்கு இந்த சென்ஸ் அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணும்போது தாங்கள் இது பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் ஒத்துக்கொள்கிறோம், ஒத்துழைப்பு நல்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க.
they cannot go beyond their undertaking. தொடர்ச்சியாக எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலுமே தமிழக அரசு எதிர்க்கிறாங்க. இந்த விஷயத்துல தமிழக அரசு எதிர்க்க என்ன காரணமா இருக்கும் சார்? முக்கிய காரணம் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு வேணும் என்ற வாக்காளர்களை வந்து ஆல்ரெடி வந்து ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபீல்ட் FIELD அவர்களுக்கு இந்த விஷயத்த வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து வரைவு சீராய்வு இதை வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து எத்தனை ஓட்டுகள் வந்து இவங்கெல்லாம் வந்து நிறைய ஓட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் திருச்சியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஸ்ரீ ஸ்வீட்ஸ் ஓனர் இருக்காரு. அவருக்கு வந்து போன லோக்சபா எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு இல்லை, அவர் மனைவிக்கு இருக்கு. அவருக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியல் கட்சியில ஒரு பெரிய பதவியில இருந்ததுனால அவருக்கு ஓட்டு இல்லை. இதுவே இது ஒரு நபருக்கு ஓட்டு இல்லைன்னா கூட அவர் வந்து எல்லா தகுதியும் உடையவர். எந்த கிரிமினல் கேஸும் அவர்கிட்ட கிடையாது. எந்த கிரிமினல் கேஸுக்கும் ஆதாரமும் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர் அதோட ஓட்டு இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து இது வந்து சட்டப்பூர்வமான பாதிப்பா இல்லையா? இது 1-2 இதே மாதிரி கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு டாக்டருக்கும் ஓட்டு இல்லை. அதனால தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு காரணத்துக்கு எதிர்க்கிறது காரணமே இவங்க ஓட்டெல்லாம் வந்து அங்கங்க இவங்க ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருக்காங்க, எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் மாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால தமிழக அரசு எதிர்க்கிறாங்க. தமிழக அரசு மட்டும் இல்லை, இந்தியா அதாவது காங்கிரஸ் கட்சி. இப்போ பீகாரை பத்தி சொல்றாங்க சார். பீகார்ல எத்தனை ஓட்டு இப்போ இது பண்ணாங்கன்னா மொத்தமே 134 ஓட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 2 கம்ப்ளைண்ட் மட்டும் தான் ஆதாரப்பூர்வமா இருக்கு. அதுக்கு வந்து அது கரெக்ஷன் பண்ணி இது பண்ணி சரி பண்ணிட்டாங்க. தவறுகள் இருந்தாலும் வந்து நீங்க சொல்லலாம். நீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து வரைவு வாக்காளரோ இல்ல சீர்திருத்தமோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த அதிகாரமும் கிடையாது. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட அந்த அதிகாரம் கிடையாது. இனி தவறுகள் ஏதாவது இருந்தா அதை திருத்தி கொள்றதுக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எத்தனை ஓட்டு இருக்கு, அதை திருத்திக்கிறதுக்கு தகுதி இருக்கு. அதை விட்டுட்டு இதுவே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து சட்டவிரோதமானது. இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் TN சேஷன் இருந்திருந்தாருன்னா இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ண மறு நிமிஷமே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் பாஸ் ஆயிருக்கும். ஏன் வந்து உங்களுடைய எலெக்ஷன் அங்கீகாரத்தை அரசியல் கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது ஷோகாஸ் நோட்டீஸே கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற கேஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன கேஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். என்ன விளக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ 75 பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. வெயில் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. போலி ஆதார் வச்சிருக்காங்க, பங்களாதேஷ் குடியுரிமை பெற்றவர்கள். இது ஒண்ணு போறதா? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது தமிழகத்துடைய மிகப்பெரிய பழமொழி. அது இது ஒண்ணு போதும். அப்ப 75 ஓட்டுன்னு ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அப்ப எத்தனை ஓட்டுகள் வந்து நீக்கப்படும்? இவங்க பயப்படுறது காரணம் அந்த நீக்கப்படுற ஓட்டுகள் இவங்களுக்கு சாதகமான ஓட்டுகள், திரிக்கப்பட ஓட்டுகள் இவங்களுக்கு எதிரான ஓட்டுகள். அதனாலதான் அந்த ஓட்டு வந்து மாற்றக்கூடாது, மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது, சீராய்வு பண்ணக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் யாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. அவங்களுடைய கடமை, அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் உரிமை. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஓட்டு போடுவது அடிப்படை உரிமை. ஓட்டு சீராய்வுகளையும் அப்பப்போ நடக்கக்கூடிய மாற்றங்களையும் சரிவர செய்வது எலெக்ஷன் கமிஷனுடைய உரிமை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம். ஓகே சார்.